என்னோட டியூஷன் சென்டர்ல 2 தடவை ஃபெயில் ஆன ஒரு பையனுக்கு நான் டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அந்த பையனுக்கு 17 வயசு. டியூஷன் நேரத்துல அவன் எப்பவுமே பாடத்துல கவனம் செலுத்தாம என்னையே பார்த்துட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் நேரா என்னோட ரூமுக்கு வந்து, டீச்சர், உங்களுக்கு நான் எவ்வளவு பணம் வேணும்னாலும் தர்றேன். ஆனா நான் சொல்றத நீங்க செய்யணும் என்கிட்ட சொன்னான். அவன் சொன்னதை கேட்டதுமே, இந்த சின்ன வயசுல இவன் ஏன் இப்படி சொல்றான் நினைச்சு நான் அவனை பார்த்து சிரிச்சேன். அப்ப அவன் என்னோட ரூமுக்கு வந்து, என்னோட பேரு சினேகா. நான் வீட்லயே டியூஷன் நடத்திட்டு வரேன். 10th வரைக்கும் படிக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்க எல்லாம் என்கிட்ட டியூஷன் படிக்க வராங்க. இந்த டியூஷன் மூலமா மாசத்துக்கு எனக்கு 8000 ரூபாய் கிடைக்கும். இந்த காசு என்னோட வீட்டு செலவுக்கே சரியானதா இருக்கும். என்னதான் 8000 சம்பாதிச்சாலும் என்னோட சொந்த செலவுகளை கூட சரியா சமாளிக்க முடியல. இருந்தாலும் இருந்தத வச்சு என்னோட வாழ்க்கையே ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னோட டியூஷனுக்கு ஒரு 60 வயசுடைய முதியவர் தன்னோட 15 வயசு பேரனை கூட்டிக்கிட்டு வந்தாரு. அந்த நபர் ரொம்பவே காஸ்ட்லியான கார்ல என்னோட வீட்டுக்கு முன்னாடி வந்து இறங்கினாரு. அது மட்டும் இல்லாம அவங்களோட உடைகள் அவங்களை பார்க்கும்போது பெரிய பணக்காரங்க மாதிரி இருந்துச்சு. அவங்களோட வசதிகளை பார்த்து ஒரு நிமிஷம் நானே ஆச்சரியப்பட்டேன். நம்ம வாழ்க்கையிலையும் இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கை அமையாதா நினைச்சுக்கிட்டேன். வசதியானவங்க நம்ம வீடே தேடி வந்திருக்காங்க, நம்ம என்னன்னு சொல்லி கேட்கலாம்னு சொல்லி நான் அவர்கிட்ட போயிட்டு அவரை பத்தி விசாரிச்சேன். அப்ப அவர், என்னோட பேரு தயாளன். நான் என்னோட பேரனை உங்ககிட்ட டியூஷனுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன் சொன்னாரு. அப்ப என்னோட மனசுல ஒரு கேள்வி இருந்துச்சு. இவர் இவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தும் தன்னோட பேரனை என்னோட வீட்டு டியூஷனுக்கு ஏன் கூட்டிட்டு வந்தாரு? இவர் நினைச்சிருந்தா இந்த டவுன்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பயிற்சி மையங்கள கூட படிக்க வச்சிருக்கலாமே. இந்த சந்தேகத்தை நான் அவர்கிட்டயே கேட்டேன். அதுக்கு அந்த பெரியவர், நீங்க என்னோட பேரனுக்கு 15 வயசு இருக்கும், இந்த டவுன்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பயிற்சி மையங்கள எல்லாம் பயிற்சி கொடுத்தோம். ஆனா எந்த பயனுமே இல்லை. ஒரு மாணவி மூலமாதான் உங்களோட டியூஷன் சென்டர் பத்தி கேள்விப்பட்டேன். சில நேரங்கள்ல பெரியவங்களால செய்ய முடியாததை ஒரு சாதாரண நபரால செய்ய முடியும். இப்ப நான் உங்ககிட்ட மிகுந்த நம்பிக்கையோட வந்திருக்கேன். நீங்க இவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா இந்த முறை கண்டிப்பா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைவான்னு நம்புறேன் சொன்னாரு. தயாளன் சாரோட வார்த்தைகள் எனக்கு உண்மையா தெரிஞ்சுச்சு. நான் அவரோட பேரனை சேர்த்துக்கிட்டேன். அன்னையில இருந்து அவன் என்கிட்ட படிக்க வர ஆரம்பிச்சான். நான் மத்த மாணவர்கள்கிட்ட 2000 ரூபாய் தான் டியூஷன் கட்டணமா வாங்கிட்டு இருந்தேன். ஆனா தயாளன் சாரோட பேரனுக்காக 3000 கொடுக்க சொல்லி சொன்னேன். ஏன்னா அந்த பையனுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சேன். அவங்களுக்கு 3000 ரொம்பவே சாதாரணமா இருந்துச்சு. முதல் நாளே அவர் ஒரு மாசத்துக்கான முழு கட்டணத்தையும் என்னோட கையில கொடுத்துட்டாரு. முதல் நாள் நான் பிரேமுக்கு பாடம் சொல்ல ஆரம்பிச்சப்போ அவன் படிப்புல ரொம்பவே பலவீனமா தெரிஞ்சான். அவனோட கவனம் படிப்பை தவிர வேற எங்கேயோ இருந்துச்சு. 2 நாள் இதுவே தொடர்ந்துச்சு. 3வது நாள் தயாளன் தன்னோட பேரனோட படிப்பை பத்தி கேட்கறதுக்காக என்னோட டியூஷன் சென்டருக்கு வந்தாரு. நான் அவர்கிட்ட, உங்க பேரன் படிப்புல ரொம்ப பலவீனமா இருக்கான். அவனுக்கு கூடுதல் முயற்சி எடுக்கணும். அதுக்காக கட்டணமும் அதிகமா இருக்கும். 3000 போதாது. மாசத்துக்கு 10,000 கொடுக்கணும் சொன்னேன். அதுக்கு தயாளன் சாரோ, 10,000க்கு பதிலா 20,000 தர்றேன். ஆனா இந்த வருஷம் என்னோட பேரன் கண்டிப்பா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடையணும் சொன்னாரு. இங்கிருந்து நீங்கள் அனுப்பிய ஸ்கிரிப்ட் அதே போல தொடர்ந்துள்ளது. முடிவில் உள்ள வரி முழுமையா இல்லாததால் அதே இடத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. அப்படிச் சொன்னதும்
ஒரு நிமிஷம் நான் அமைதியா நின்னுட்டேன். பணம் எனக்கு முக்கியமா இல்ல, ஆனா அந்த நம்பிக்கை. அதுதான் மனசை தொட்டுச்சு. சார், பணத்துக்காக இல்ல, முயற்சி மட்டும் முழுசா போடுவேன். ஆனா பிரேமும் அதே அளவுக்கு முயற்சி எடுக்கணும், நிதானமா சொன்னேன். தயாளன் சார் சிரிச்சார். அவன் இனிமேல் உங்க கட்டுப்பாட்டுலதான். என்ன வேண்டும்னாலும் சொல்லுங்க, நார். அன்னையில இருந்து நான் பிரேமுக்கு கிளாஸ் சொல்லும் முறையையே மாற்றினேன். முதல் ஒரு வாரம் புத்தகமே தொடல. நீ ஏன் படிக்க விரும்பல? நேரடியா கேட்டேன். அவன் தலைய குனிஞ்சுக்கிட்டே. எனக்கு எதுவுமே புரியல சார். எவ்வளவு படிச்சாலும் ஃபெயில்தான். அதனால கவனம் வரல, சொன்னான். அப்போதுதான் புரிஞ்சுச்சு. அவன் பலவீனம் படிப்புல இல்ல, நம்பிக்கையில. அன்னையில இருந்து தினமும் 1 மணி நேரம் மட்டும் பாடம். மீதியெல்லாம் அவனோட அடிப்படை சந்தேகங்கள், பழைய தவறுகள், சின்ன சின்ன பயங்கள், அதெல்லாம் பேச ஆரம்பிச்சோம். மெல்ல மெல்ல அவன் கண்களில் மாற்றம் தெரிஞ்சது. முன்னாடி நேரம் பார்த்து கிளாஸ் முடிச்சவன், இப்ப இன்னும் 10 நிமிஷம் சார், கேட்க ஆரம்பிச்சான். 1 மாதம் முடிஞ்சப்போ நான் அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைத்தேன். அவன் பாஸ் ஆகல. ஆனா முதல் தடவை 35 மார்க் எடுத்தான். அவன் அந்த மார்க் சீட்டை பார்த்து சிரிச்ச விதம் எனக்கு இன்னும் மறக்க முடியல. அன்னைக்குதான் புரிஞ்சது. இந்த வருஷம் அவன் பாஸ் ஆகணும்னு மட்டும் இல்ல, அவன் தானே மார்க் எடுத்த அன்னைக்கு அப்புறம் பிரேமோட மனசுல ஏதோ ஒரு தீபம் ஏறின மாதிரி தெரிஞ்சுச்சு. அன்னையில இருந்து அவன் கிளாஸ் ஆரம்பிக்கும் முன்னே வந்து உட்காருவான். சார், இன்னைக்கு என்ன படிக்கப் போறோம்? அந்த கேள்வியே எனக்கு பெரிய சந்தோஷம். நான் அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா சொன்னேன். மார்க் முக்கியம்தான். ஆனா அதைவிட முக்கியம் தினமும் முயற்சி. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ரூட்டீன் போட்டேன். காலை 1 மணி நேரம் ரிவிஷன். மாலை என்னோட கிளாஸ். நைட் 30 நிமிஷம் பழைய தவறுகள் மட்டும். முதல் அவன் தளர்ந்தான். சில நாள் கோபப்பட்டான். எனக்கு முடியல சார், சொல்லி அழுத நாளும் இருக்கு. அன்னைக்கு நான் அவன்கிட்ட சொன்ன ஒரே வரி, முடியாதுன்னு நினைக்கிற நாள்தான் நீ முன்னேற ஆரம்பிக்கிற நாள். அடுத்த மாதம் நான் வைத்த டெஸ்ட்ல அவன் 52 மார்க் எடுத்தான். தயாளன் சார் அந்த மார்க் சீட்டை பார்த்ததும் என்னோட கைய பிடிச்சுக்கிட்டு, என்ன பண்ணீங்க சார்? என் பேரனை திரும்ப கொண்டு வந்துட்டீங்க, கண்கள் நனைஞ்சு சொன்னார். போர்ஷன் முடிய பிரேம் தானா கேள்வி கேட்க ஆரம்பிச்சான். முன்னாடி கவனம் வேற எங்கேயோ இருந்த பையன் இப்ப புத்தகத்தை விட்டு கண் எடுக்காம உட்கார்ந்தான். ப்ரீபோர்டு எக்ஸாம் வந்தப்போ அவன் பாஸ். அந்த நாள் அவன் ஓடி வந்து, சார், நான் பாஸ் ஆயிட்டேன் சார், சொல்லி என்னோட காலை பிடிக்க வந்தான். நான் உடனே தடுத்தேன். இது என் வெற்றி இல்ல, இது உன்னோட உழைப்பு, சொன்னேன். போர்டு எக்ஸாம் நாள் வந்துச்சு. அவன் ஹாலுக்குள் போகும்போது திரும்பி பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை, இந்த தடவை நான் ஃபெயில் ஆகஸ்ட் மாட்டேன் சார்ஹு. அந்த நம்பிக்கையோட கண்கள் எனக்கு பதிலையே சொல்லிச்ச நாள். பிரேம் என்னை பார்க்க வரல. அதுவே எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு. எப்படி எழுதினான்? எங்காவது பானிக் ஆயிட்டானா? மனசுக்குள்ள 1000 கேள்வி. ரிசல்ட் வரும் நாள் நெருங்க தயாளன் சார் மட்டும் அடிக்கடி கால் பண்ணினார். சார், நீங்க கவலைப்படாதீங்க, அவன் நல்லா எழுதினான், அவரே எனக்கு தைரியம் சொன்னார். ரிசல்ட் வந்த அன்னிக்கு காலை 7 மணிக்கே என் போன் ரிங் ஆனது. கால் எடுத்ததும் அப்புறம் 2 வினாடி அமைதி. அதுக்கப்புறம் சார், ஒரு சத்தம். அது பிரேம். என்னடா? பதட்டமா கேட்டேன். நான், பாஸ் சார்.
62 மார்க். அந்த நிமிஷம் என்னால பேசவே முடியல. கண்கள் தானா நனைஞ்சுச்சு. சில வினாடிக்கு அப்புறம் தான் சொன்னேன். இது மார்க் இல்லடா. இது உன் வாழ்க்கையோட முதல் வெற்றியு. அன்னிக்கே தயாளன் சார் டியூஷன் சென்டருக்கு வந்தார். என் கையில ரிசல்ட் ஷீட்டை வைச்சு, இந்த காகிதத்துல என் பேரனோட எதிர்காலம் இருக்குன்னு சொன்னார். நான் சிரிச்சுக்கிட்டே, இது என்னால இல்ல சார். அவன் தன்னையே நம்ப ஆரம்பிச்சதால நேன். பிரேம் அப்போ அமைதியா நின்னுட்டு, சார், நான் இனிமேல் யாரு முடியாதுன்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நான் என்னாலே பாஸ் ஆகஸ்ட் முடியும்னு சொன்னான். அந்த வார்த்தைதான் எனக்கு கிடைச்ச மிக பெரிய சம்பளம். அன்னையில இருந்து நான் ஒரு விஷயம் மட்டும் உறுதியா நம்புறேன். ஒரு மாணவனைக் காப்பாத்த பாடம் போதாது, அவனுக்கு நம்பிக்கையும் சொல்லிக் கொடுக்கணும். வந்ததுக்கு அப்புறம் பிரேம் என் டியூஷனுக்கு வரது நின்னுச்சு. ஆனா அவன் நினைவு மட்டும் தினமும் என் கிளாஸ்ல உட்கார்ந்திருந்த மாதிரி தோணும். ஒரு நாள் மாலை புதிய மாணவர்களுக்கு கிளாஸ் ஆரம்பிக்க தயாரா இருந்தப்போ ஒரு பையன் வாசல்ல தயங்கி நின்னான். அதே குனிஞ்ச தலை, அதே பயந்த கண்கள். உள்ளே வான்னு சொன்னேன். அவன் உட்கார்ந்ததும் மெதுவா சொன்னான், சார், பிரேம் அண்ணன்தான் உங்களோட கிட்ட அனுப்பினார்ஹு. அந்த நிமிஷம் எனக்கு எல்லாம் புரிஞ்சுச்சு. நீயும் 2 தடவை ஃபெயில் ஆயிட்டியான்னு கேட்டேன். அவன் ஆமாம்னு தலையாட்டினான். அப்போ நான் சிரிச்சேன். அந்த சிரிப்புல இரக்கம் இல்ல, நம்பிக்கை இருந்துச்சு. சரி, இங்க மார்க் பற்றி இல்ல, முதலில் உன்னை நம்ப கத்துக்கலாம்னு சொன்னேன். அதே வாரம் பிரேம் தானா வந்து என்னை பார்த்தான். இப்ப அவன் முகத்துல பயம் இல்ல, ஒரு தெளிவு இருந்துச்சு. சார், நீங்க எனக்கு கொடுத்தத நான் இன்னொருத்தனுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. நான் அந்த வார்த்தை கேட்டப்போ நான் டீச்சரா இல்ல, ஒரு மனிதனா ஜெயிச்ச மாதிரி உணர்ந்தேன். அன்னைக்குதான் உணர்ந்தேன், ஒரு மாணவன் பாஸ் ஆகுறது ஒரு ரிசல்ட், அவன் இன்னொருத்தனுக்கு வழிகாட்ட ஆரம்பிக்கிறது ஒரு பாரம்பரியம். அந்த நாளுக்கு அப்புறம் நான் என் டியூஷன் போர்ட்ல ஒரே ஒரு வரி மட்டும் எழுதினேன். இங்க படிப்பு மட்டும் இல்ல, நம்பிக்கையும் கற்றுக் கொடுக்கும் ஹூட். அந்த வரிதான் இன்னும் தினமும் புதிய பிரேம்களே என் வாசலுக்கு கொண்டு போனது. என் டியூஷன் சென்டர் முன்னாடி இருந்த அந்த சின்ன போர்டு இப்ப ஊருக்கே தெரிய ஆரம்பிச்சுச்சு. இங்க ஃபெயில் ஆன பிள்ளைகளும் பாஸ் ஆகுறாங்கன்னு மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் காலை ஒரு கல்லூரி யூனிஃபார்ம்ல ஒரு பையன் உள்ளே வந்தான். முதல் பார்வையிலேயே தெரியல, அப்புறம் அவன் சிரிச்சதும் தான் புரிஞ்சுச்சு. பிரேம் சார், நான் இப்ப டிப்ளோமா படிக்கிறேன்னு சொல்லும்போது அவனோட குரல்ல ஒரு பெருமை இருந்துச்சு. அவன் சொன்னான், முன்னாடி எனக்கு வாழ்க்கையே இருட்டு மாதிரி தெரிஞ்சுது, இப்ப தினமும் எதுக்காக எழுந்திருக்கணும்னு தெரியுது. அவனோட கூட 2 பையன்களையும் கூட்டிட்டு வந்திருந்தான். இவங்க 2ம் நான் மாதிரிதான் சார். நீங்க சொல்லிக் கொடுத்த அந்த நம்பிக்கை இவங்களுக்கும் கிடைக்கணும். நான் அந்த நிமிஷம் என் மார்பு நிறைஞ்சிச்சு. நான் டீச்சரா ஆரம்பிச்ச வாழ்க்கை அப்போதான் ஒரு அர்த்தம் எடுத்துச்சு. அன்றிரவு டியூஷன் சென்டர்ல தனியா உட்கார்ந்திருந்தேன். பழைய நோட்டுகளை புரட்டி பார்த்தேன். முதல் நாள் பிரேம் கவனம் இல்லாம உட்கார்ந்திருந்த அந்த நினைவு கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு. அப்போதான் புரிஞ்சுச்சு, நான் மாணவர்களை மாற்றல, அவங்க தங்களை மாற்றிக்க கத்துக்கிட்டாங்க. நான் வழி மட்டும் காட்டினேன்.
அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன். இனி மார்க் மட்டும் பார்க்க மாட்டேன். ஃபெயிலையும் வெட்கமா நினைக்க விட மாட்டேன். ஏன்னா ஒரு ஃபெயில் ஒரு முடிவு இல்ல. அது ஒரு திருப்புமுனை. டியூஷன் சென்டர் லைட் அணைக்கும்போது போர்ல இருந்த அந்த வரி மீண்டும் கண்களுக்கு பட்டுச்சு. இங்க படிப்பு மட்டும் இல்ல, நம்பிக்கையும் கற்றுக் கொடுக்கும் ஹூட். நான் மெதுவா சிரிச்சேன். ஏன்னா அந்த வரி இனிமேல் ஒரு வாசகம் இல்ல, அது தொடரும் ஒரு வாழ்க்கை. முடிச்சாலும் கதை அங்க நின்னு போகல. ஒரு நாள் காலை என்னோட டியூஷன் சென்டருக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. கவர்ல என் பேரு, அனுப்பிய முகவரி அரசு பள்ளி கல்வி அலுவலகம். திறந்து படிச்சதும் ஒரு நிமிஷம் நம்பவே முடியல. கல்வியில் பின்தங்கிய மாணவர்களுக்கான இலவச மாலை வகுப்புகள் நடத்த உங்களை இணைக்க விரும்புகிறோம் ஹூட். நான் அந்த காகிதத்தையே நீண்ட நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பணம் இல்ல, பிரபலம் இல்ல, ஆனா நம்பிக்கை இருந்தா போதும்னு வாழ்க்கை மீண்டும் சொல்லிடுச்சு. அடுத்த வாரமே அரசு பள்ளியில முதல் நாள் கிளாஸ். முன்னாடி 40 மாணவர்கள். அதுல பாதி பேர் தலைய குனிஞ்ச முகங்கள். நான் எதுவும் பாடம் ஆரம்பிக்கல. உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வின்னு சொன்னேன். இங்க யாராவது நான் முடியாதுன்னு நம்புறீங்களா? பல கைகள் மெதுவா உயர்ந்துச்சு. அப்போ பின்புற பெஞ்ச்ல இருந்து ஒரு குரல், சார். நான் முடியும்னு நம்ப ஆரம்பிச்சது ஒருத்தனால தான் ஹூட். திரும்பி பார்த்தேன். பிரேம். அவன் அங்க வாலண்டியரா வந்திருந்தான். மாணவர்களைப் பார்த்து அவன் சொன்ன ஒரே வரி, நான் 2 தடவை ஃபெயில். ஆனா நான் இப்ப தோற்றவன் இல்லை ஹூட். அந்த கிளாஸ்ல முதல் தடவை அந்த பிள்ளைகள் நிமிர்ந்து உட்கார்ந்தாங்க. அன்னைக்கு புரிஞ்சுச்சு. ஒரு டீச்சரின் குரல் ஒரு ரூம்ல கேட்கும். ஒரு மாணவனின் கதை ஒரு தலைமுறையை மாற்றும். கிளாஸ் முடிஞ்சப்போ பிரேம் என்னை பார்த்து சிரிச்சான். சார், இப்ப இந்த கதையே நீங்க மட்டும் சொல்லல, நானும் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். நான் பதிலா சொன்னேன். அப்போதான் இந்த கதை உண்மையா ஜெயிச்சது. அரசு பள்ளி மாலை வகுப்புகள் மெதுவா ஒரு இயக்கமா மாறின. முதல் நாள் 40 பேர். அடுத்த மாதம் 70. அதுக்கப்புறம் 100க்கும் மேல. அந்த கிளாஸ்ல டாப்பர் யாருன்னு கேட்கல, ஃபெயில் யாருன்னு வெட்கப்பட வைக்கல. ஒரே ஒரு கேள்விதான் தினமும், நேத்து விட இன்னைக்கு நீ சிறிது முன்னேறினியா? பிரேம் வாரம் வந்தான். சில நாள்ல அவன் மாதிரி பாஸ் ஆன. முன்னாள் மாணவர்களும் சேர்ந்தாங்க. யாரோ கணக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, யாரோ சயின்ஸ், யாரோ நம்பிக்கையை ஹூட். ஒரு நாள் ஒரு சின்ன பெண் கிளாஸ் முடிஞ்சதும் என்னோட கைய பிடிச்சுக்கிட்டு சொன்னாள், சார், நான் டாக்டர் ஆகணும். முன்னாடி பயமா இருந்துச்சு, இப்ப இல்லை ஹூட். அந்த ஒரு வரி எல்லா சோர்வையும் அழிச்சு போட்டுச்சு. ஆண்டு முடிஞ்சப்போ ரிசல்ட் வந்தது. அந்த பள்ளியில பாஸ் ரேட் இரட்டை. நியூஸ் பேப்பர்ல ஒரு சின்ன செய்தி வந்துச்சு, மாணவர்களுக்கு நம்பிக்கையும் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள். அந்த செய்தியை நான் பிரேம்கிட்ட காட்டினேன். அவன் சிரிச்சு சொன்னான், சார், இதுல நீங்க மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் இருக்கோம் ஹூட். அன்னைக்குதான் எனக்கு முழுசா புரிஞ்சுச்சு.
ஒரு டியூஷன் சென்டர், ஒரு கட்டிடம், ஒரு ஆசிரியர், ஒரு வழிகாட்டி. ஆனா நம்பிக்கை, ஒரு தலைமுறை. அந்த நாள்ல இருந்து நான் என் வாழ்க்கையில ஒரு விஷயம் மட்டும் உறுதியா நம்புறேன். ஒரு மாணவனை பாஸ் செய்யலாம். ஆனா அவனை நம்ப வைக்க முடிஞ்சா அவன் தொடரும். 100 பேரை இன்னும் எழுப்புவான். முடிச்சாலும் கதை முழுமை. அங்க நின்னு போகல. ஒரு நாள் காலை என்னோட டியூஷன் சென்டருக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. கவர்ல என் பேரு. அனுப்பிய முகவரி அரசு பள்ளி கல்வி அலுவலகம். திறந்து படிச்சதும் ஒரு நிமிஷம் நம்பவே முடியல. கல்வி